வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 76வது குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் தேநீர் விருந்தளித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், இந்தோனேசிய அதிபர் சுபியாண்டோ, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். நான் வேறு நீங்கள் வேறு அல்ல எனவும் பாராட்டு விழா உரையில் நெகிழ்ச்சி. வேங்கை வயல் விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவை என தவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தல். உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கருத்து. ஆளுநர் தேநீர் விருந்து நிகழ்ச்சியை திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் புறக்கணிப்பு. தமிழக வெற்றிக் கழகம், முன்னாள் முதலமைச்சர் OPS மற்றும் ஆதரவாளர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. திருமயத்தில் சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி வீட்டில் CBCID போலீசார் விசாரணை. மெத்தனமாக செயல்பட்டதாக திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் சஸ்பெண்ட். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காணாமல் போன 6 வயது சிறுவனை 14 நாட்களுக்கு பிறகு ஆந்திராவில் மீட்ட தனிப்படை போலீசார். பிச்சை எடுக்கும் கும்பலைச் சேர்ந்த 3 ஆந்திர பெண்கள் கைது. இலங்கை கடற்படை கைது செய்துள்ள 34 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். பறிமுதல் செய்த படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தல். உத்தரகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் இன்று அமலுக்கு வருகிறது. பாலினம், சாதி, மதம் அடிப்படையில் எந்த பாகுபாடும் இருக்காது என முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அறிவிப்பு. டெல்லி முழுவதும் குப்பை கூளங்களால் தத்தளிக்கும் போது முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக பாஜக பரபரப்பு குற்றச்சாட்டு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொந்தமான ஷீஷ் மஹால் என்ற சொகுசு பங்களாவின் வீடியோவும் வெளியீடு. கொலம்பியா பொருட்களுக்கு இறக்குமதி வரியை 50% உயர்த்திய அமெரிக்க அதிபர் டிரம்ப் அகதிகள் அனுப்பி வைக்கப்பட்ட விமானங்களை தரையிறங்க அனுமதிக்காத நிலையில் பழிவாங்கல் நடவடிக்கை. நடிகர் விஜய் நடிக்கும் 69வது படத்திற்கு ஜனநாயகன் என தலைப்பு வைத்து போஸ்டர் வெளியிட்ட படக்குழு. நான் ஆணையிட்டால் என்ற வாசகத்துடன் MGRஐ போல சாட்டையை சுழற்றும் விஜய். பாட்டில் ராதா பட விழாவில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்டார் இயக்குனர் மிஸ்கின். வெற்றி மிதப்பில் பேசவில்லை, 18 ஆண்டுகளாக போராடிக் கொண்டுதான் இருக்கிறேன் எனவும் உருக்கம். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் வருகிற 30ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் இறுதிப் போட்டியில் இட்டலி வீரர் சின்னர் சாம்பியன். ஜெர்மன் வீரர் ஸ்வெரவை வீழ்த்தி 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றி அசத்தல். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 76வது குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் முக்கிய விருந்தினர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேநீர் விருந்தளித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், இந்தோனேசிய அதிபர் சுபியாண்டோ, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தூதர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்து அறிவித்த நிலையில் அரிட்டாப்பட்டி மக்களின் அழைப்பை ஏற்று அங்கு சென்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர், நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி MPக்கள் பேசியதாலும் அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியதாலும் நாம் நினைத்தது போல வெற்றி கிடைத்திருக்கிறது என்று தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் பெறப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அண்மையில் டாவோஸ் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் பெறப்பட்ட முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு, உண்மையில் இதுவரை பெறப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு எனவும் கேள்வி எழுப்பினார். நிறுவனங்கள் வாரியான விவரங்களை வெளியிட தயக்கம் காட்டுவது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியமற்றது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் புதூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் ப. சிதம்பரம் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்துக்கான அந்தஸ்து நீக்கம், துணைவேந்தர்களை நியமனம் செய்வது, சிறுபான்மையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வரும் நிதியை நிறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் மாநில கட்சிகளை அழிக்க பாஜக முயற்சி செய்வதாகவும் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் முத்துசாமி பெண் ஒருவரின் விருப்பத்தை ஏற்று அவரது செல்லப்பிராணியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சருக்கு ஆரத்தி எடுத்த ஏராளமானோர் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது வளர்ப்பு பிராணியுடன் நின்ற பெண்ணையும் அழைத்து அமைச்சர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்.
தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர்கள் பேரவை சார்பில் இந்திய குடியரசும் அம்பேத்கரும் என்ற கருத்தரங்கு சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், சமூக செயற்பாட்டாளர் ஆனந்த் டெல்டோம்டே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான சனாதன சக்திகள் ஆட்சி பீடத்தில் இருப்பதாகவும் அவர்கள் பெரியாரை கொச்சைப்படுத்தி தமிழ்நாட்டில் வேரூன்ற பார்ப்பதாகவும் தெரிவித்தார். வேங்கை வயல் சம்பவத்தில் சிபிஐ விசாரணையை தடுப்பது ஏன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூர் கணக்கம்பாளையத்தில் திருக்குறள் உலக சாதனை விழாவில் பங்கேற்ற அண்ணாமலை, வாழ்வின் பிரச்சினைகளுக்கான தீர்வு திருக்குறளில் உள்ளது என பிரதமர் மோடி கூறியிருப்பதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, வேங்கை வயல் சம்பவத்தில் இத்தனை நாட்களாக இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வருவதாகவும் தெரிவித்தார். வேங்கை வயல் விவகாரத்தில் ஜோடிக்கப்பட்ட ஆதாரங்களை கொண்டு பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக்க காவல்துறை முயற்சிப்பதாக வழக்கறிஞரும் சமூக செயற்பாட்டாளருமான மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேங்கை வயல் வழக்கில் தொடக்கத்திலிருந்தே புலன் விசாரணை சரியாக நடத்தப்படவில்லை என்றும் திட்டமிட்டு திசை திருப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை வழக்கில் காவல்துறை ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது ஏமாற்று வேலை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். திருமயம் அருகே உள்ள ஜெகபர் அலியின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு சீமான் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், அதிகாரிகளை பணியிட மாற்றம் மற்றும் பணியிடை நீக்கம் செய்வதை தவிர வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். மேலும் போலீசார் மற்றும் சிபிசிஐடி இரண்டுமே முதலமைச்சரிடம் உள்ள நிலையில் எப்படி நேர்மையான விசாரணை நடைபெறும் என்று கேள்வி எழுப்பினார். இதனிடையே ஜெகபர் அலி கொலை வழக்கில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள ஜெகபர் அலி வீட்டில் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை நிறைவு பெற்றது. குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்ற தேநீர் விருந்து நிகழ்ச்சியை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் பங்கேற்றனர். தேநீர் விருந்து நிகழ்ச்சியை நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய இரு கட்சிகளும் புறக்கணித்துள்ளன. அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு பிறகு இரு கட்சிகளின் தலைவர்களும் நேரில் சந்தித்த போது பரஸ்பரம் வணக்கம் செலுத்திக் கொண்டனர். நாடெங்கும் குடியரசு தினம் கொண்டாடப்படும் வேளையில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் 2வது நாளாக வீடுகளில் கருப்பு கொடி கட்டிய பொதுமக்கள் அறவழியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழலில் ஊருக்குள் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கரூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் திமுக அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் ஏராளமானோர் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் அதிகாரிகளிடம் மனு கொடுத்தனர். இதேபோல் மாநகராட்சியுடன் இணைக்கச் சொல்லி திமுக தரப்பிலும் மனு அளிக்கப்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். சிதம்பரம் அருகே ஆடுகளை காரில் திருடிச் சென்ற கும்பலைச் சேர்ந்த 2 பேரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். சாமியார்பேட்டை கடற்கரையில் குளித்துவிட்டு காரில் திரும்பிய 6 பேர் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை காரில் ஏற்றி திருட முயன்றனர். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் அவர்களை துரத்திச் சென்று 2 பேரை பிடித்தனர். 4 பேர் தப்பி ஓடினர். பிடிப்பட்ட 2 பேரையும் போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள் தொடர்ச்சியாக ஆடுகள் திருடு போவதாகவும் குற்றம் சாட்டினர். இதையடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் தப்பியோடிய 4 பேரையும் தேடி வருகின்றனர். தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், மாணவர்களிடம் விடுதலை 2ஆம் படத்தை மேற்கோள் காட்டி பேசியது கவனம் பெற்றுள்ளது. மதுரை வலையங்குளத்தில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர், விடுதலை படத்தின் 2ஆம் பாகத்தை ஈடுபாட்டுடன் அனைவரும் பார்த்திருப்போம். அதுபோல் மாணவர்கள் தங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார். மேலும் நேர்மறை எண்ணங்களுடன் மாணவர்கள் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 34 இந்திய மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க உறுதியான தூதரக நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். 34 மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களது படகுகளை மீட்டு கொண்டு வரவும் தேவையான அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜெய்சங்கருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காணாமல் போன சிறுவனை 14 நாட்கள் கழித்து ஆந்திராவில் தனிப்படை போலீசார் மீட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சஷிதா பேகம் என்பவர் கடந்த 12ஆம் தேதி பிழைப்பு தேடி சென்னை வந்தபோது அவரது 6 வயது மகனான சஹிப் உதீன் காணாமல் போயுள்ளார். இதுகுறித்து புகார் அடிப்படையில் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த தனிப்படை போலீசார் ஆந்திர மாநிலம் நசரத்பேட்டை ரயில் நிலையம் அருகே சிறுவன் இருப்பதை கண்டுபிடித்து மீட்டனர். மேலும் பிச்சை எடுக்கும் கும்பலைச் சேர்ந்த 3 ஆந்திர பெண்களை கைது செய்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் வேந்தோணி கிராமத்தில் நம்மவர் படிப்பகம் திறக்கப்பட்டது தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் அமெரிக்காவில் இருந்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் இளைஞர்கள் வேலைக்கு செல்லும் போது பட்டம் இருந்தாலும் வேலைக்கு தகுதியான பட்டம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சொல்லிக் கொடுக்கும் கல்வி மட்டுமல்லாது திறன் மேம்பாட்டையும் இளைஞர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கமல்ஹாசன் கூறினார். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த புகழ்பெற்ற மருத்துவர் செரியனின் உடல் வரும் 30ஆம் தேதி பொதுமக்களின் அஞ்சலிக்காக முகப்பேரில் உள்ள அவரது மருத்துவமனையில் வைக்கப்பட உள்ளது. பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செரியனின் இறுதிச் சடங்கு வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் முதல் இதய மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்த மருத்துவர் செரியனுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. உத்தரகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் இன்று அமலுக்கு வருகிறது. உத்தரகண்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்தது. தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இதுகுறித்து டேராடூனில் செய்தியாளர்களிடம் பேசிய உத்தரகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடைமுறைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் பாலினம், சாதி, மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த பாகுபாடும் இருக்காது என்றும் தெரிவித்தார். கொச்சியில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் இரு பயணிகளுக்கிடையே தகராறு ஏற்பட்டு வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விமானத்தில் வந்த அமெரிக்க பயணிக்கும் கேரள பயணிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு தாக்கிக் கொண்ட போது வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறி இருவரும் ரகளையில் ஈடுபட்டதால் சக பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து விமானம் ஓடுபாதை அருகே தனி நடைமேடையில் தரையிறக்கப்பட்டு மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் மோப்பனாய் உதவியுடன் சோதனை செய்தனர். விமானத்தில் வெடிகுண்டு இல்லை என தெரியவந்ததை அடுத்து கேரள பயணி ஜான் டேவிஸை போலீசார் கைது செய்தனர். காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பெண் பிணை கைதி அடுத்த வாரம் விடுவிக்கப்பட உள்ளதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டிய 29 வயதான ஹர்பெல் யெஹூத் ஹமாஸால் விடுவிக்கப்படாத நிலையில் போர் ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டி பாலஸ்தீனியர்களை வடக்கு காசாவுக்கு செல்ல அனுமதிக்க முடியாது என்று எச்சரித்திருந்தது இஸ்ரேல் ராணுவம். இந்த சூழலில் இது தவறுதலாக நடந்துவிட்டதாகவும் அப்பெண் பிணை கைதி அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுவிக்கப்பட உள்ளதாகவும் ஹமாஸ் அறிவித்துள்ளது. வடகொரிய மொலோபாயா கப்பல் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஏவுகணை சோதனையை மேற்பார்வையிட்டார். நீருக்கடியில் இருந்து துவங்கி நிலத்திற்கு பாய்ந்த கப்பல் ஏவுகணை 1500 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரம் 5 நிமிடங்கள் பயணித்து இலக்கை அடைந்தது. நடிகர் விஜயின் தளபதி 69 படத்திற்கு ஜனநாயகன் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்திற்கு அனிருத் இசையமைக்கும் நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் லுக் அடுத்தடுத்து வெளியாகி ரசிகர்களை மகிழ்வித்துள்ளது. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் விஜயின் நெய்வேலி செல்ஃபியை நினைவுபடுத்தும் வகையில் இருந்தது. இரண்டாவது போஸ்டர் எம்ஜிஆரின் நான் ஆணையிட்டால் பாடல் வரியுடன் கையில் சாட்டையை சுழற்றியபடி விஜய் உள்ளவாறு செகண்ட் லுக் வெளியிடப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜாவை ஒருமையில் பேச யாருக்கும் அதிகாரமில்லை என கூறிய நடிகர் விஷால் இயக்குனர் மிஸ்கினுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை குளத்தூரில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள குழந்தைகளை சந்தித்த விஷால் அவர்களுடன் உணவருந்தினார். பின்னர் பேசிய அவர் இளையராஜாவை அவன் இவன் என பேச யாருக்கும் அதிகாரமில்லை என தெரிவித்தார். பாட்டில் ராதா ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்பாக இயக்குனர் மிஸ்கின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். சென்னையில் நடைபெற்ற பேட் கேர்ள் படத்தின் டீசர் விழாவில் பேசிய மிஸ்கின் வெற்றி மிதப்பிலோ தனிப்பட்ட ரீதியாக யாரையும் புண்படுத்தும் நோக்கிலோ தான் அப்படி பேசவில்லை என்று கூறினார். தான் பேசிய இடம் கூத்து கலைஞனின் மேடை என்றும் அவர் விளக்கமளித்தார். வெற்றிமாறன் மற்றும் அனுராக் கஷ்யப் ஆகியோர் இணைந்து வழங்கும் பேட் கேர்ள் படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி இப்படத்தை தயாரித்துள்ளது. வெற்றிமாறனுடன் உதவி இயக்குநராக பணியாற்றிய அறிமுக இயக்குனர் வர்ஷா பரத் இப்படக்கதையை எழுதி இயக்கியுள்ளார். வரும் ஜனவரி 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை ராட்டர்டம் சர்வதேச திரைப்பட விழாவில் தயாரிப்பாளர்களுக்கான டைகர் காம்படிஷன் 2025 திரையிட தேர்வாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 76வது குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் தேநீர் விருந்தளித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், இந்தோனேசிய அதிபர் சுபியாண்டோ, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். நான் வேறு நீங்கள் வேறு அல்ல எனவும் பாராட்டு விழா உரையில் நெகிழ்ச்சி. வேங்கை வயல் விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவை என தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தல். உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கருத்து. ஆளுநர் தேநீர் விருந்து நிகழ்ச்சியை திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் புறக்கணிப்பு.
தமிழக வெற்றிக் கழகம், முன்னாள் முதலமைச்சர் OPS மற்றும் ஆதரவாளர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. திருமயத்தில் சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி வீட்டில் CBCID போலீசார் விசாரணை. மெத்தனமாக செயல்பட்டதாக திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் சஸ்பெண்ட். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காணாமல் போன 6 வயது சிறுவனை 14 நாட்களுக்கு பிறகு ஆந்திராவில் மீட்ட தனிப்படை போலீசார். பிச்சை எடுக்கும் கும்பலைச் சேர்ந்த 3 ஆந்திர பெண்கள் கைது. இலங்கை கடற்படை கைது செய்துள்ள 34 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். பறிமுதல் செய்த படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தல். உத்தரகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் இன்று அமலுக்கு வருகிறது. பாலினம், சாதி, மதம் அடிப்படையில் எந்த பாகுபாடும் இருக்காது என முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அறிவிப்பு. டெல்லி முழுவதும் குப்பை கூளங்களால் தத்தளிக்கும் போது முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக பாஜக பரபரப்பு குற்றச்சாட்டு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொந்தமான ஷீஷ் மஹால் என்ற சொகுசு பங்களாவின் வீடியோவும் வெளியீடு. கொலம்பியா பொருட்களுக்கு இறக்குமதி வரியை 50% உயர்த்திய அமெரிக்க அதிபர் டிரம்ப் அகதிகள் அனுப்பி வைக்கப்பட்ட விமானங்களை தரையிறங்க அனுமதிக்காத நிலையில் பழிவாங்கல் நடவடிக்கை. நடிகர் விஜய் நடிக்கும் 69வது படத்திற்கு ஜனநாயகன் என தலைப்பு வைத்து போஸ்டர் வெளியிட்ட படக்குழு. நான் ஆணையிட்டால் என்ற வாசகத்துடன் MGRஐ போல சாட்டையை சுழற்றும் விஜய். பாட்டில் ராதா பட விழாவில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்டார் இயக்குனர் மிஸ்கின். வெற்றி மிதப்பில் பேசவில்லை, 18 ஆண்டுகளாக போராடிக் கொண்டுதான் இருக்கிறேன் எனவும் உருக்கம். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் வருகிற 30ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் இறுதிப் போட்டியில் இட்டலி வீரர் சின்னர் சாம்பியன். ஜெர்மன் வீரர் ஸ்வெரவை வீழ்த்தி 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றி அசத்தல். இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.